ஹலோ, சொல்லுங்கண்ணே. எவ்வளோ? என்னது 4? அதுவும் ஒரே நாள்லையா? ஓகேவாடா. எங்கே? ஆமாம், எங்கண்ணே? சென்னையிலையா? ஆமாம். பிரச்சனை எவ்வளோ? ஓகேண்ணே, பேசி முடிச்சிடுங்க. சரிண்ணே. டேய், நம்ம உடனே சென்னை கிளம்பணும். உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் வந்து சேரு. இப்ப தெருக்கூத்துக்கு மரியாதை இருக்கா? நம்ம ஊர்ல கலாச்சாரத்துக்கும் கதைகளுக்கும் எவ்வளவு நாள் மரியாதை இருக்கோ அவ்வளவு நாள் தெருக்கூத்துக்கும் மரியாதை இருக்கும். மாறிட்டு வர கலாச்சாரத்துல தெருக்கூத்த ஜனங்க மறந்தே போயிட்டாங்க. வருமானத்தை விட அவமானம்தான் பல இடங்கள்ல நிறையவே கிடைச்சிருக்கு. உங்க லட்சியம் தான் என்ன? கலைக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத வாழ்க்கைக்கு லட்சியம் எதுக்கு? என் ஒரே ஆசை, என் உசுறு ஆஸ்பத்திரியில் போகக்கூடாது, மேடையில தான் போகணும். நைனா நைனா, டேய் நான் இங்க தான்டா இருக்கேன். பிரச்சனை தாண்டிக்குது. நைனா, என்னடா உன் பிரச்சனை? என்ன நைனா ஊடே நாருது? என்ன மேட்ரு? ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணுவா. நாறுது இல்லடா, மணக்குது. கோஸ் குழம்பு, பாவக்காய் ரசம், தொட்டுக்க அவியல். இப்படியே பண்ணிருந்தான்னு வை, ஒரு நாள் நானே நாக்கறதுன்னு செத்துருவேன். அப்புறம் அப்பனே தற்கொலைக்கு தூண்டதா உன்னை புடிச்சு தூக்குல போட்டுருவாங்க. பாத்துக்க. ஏன்டா அப்படி அபசகுணமா பேசுற? மத்தியானம் டிவில ஒரு சமையல் ப்ரோக்ராம் பார்த்தேன். அதுல சொன்னாங்களேன்னு முயற்சி பண்ணேன். அதுக்கு இப்படி அழுத்துக்கிற? நீ ஏன் ட்ரை பண்ண? என்ன வச்சு ஏன் ட்ரை பண்ற? அதுக்கு இல்லடா, இன்னைக்கு சமையல் ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு, அதனாலதான். என்ன டேஸ்டோ? டேய், நீ வேலையை பார்த்துன்னு போடா. தேவையாது உனக்கு? தேவையாது. என் சமையல் அருமை இப்ப புரியாதுடா. நானேனா டெய்லி காலையில கல்யாணம் போடுறான், ஜோடி பொருத்தம் போடுறான், இல்லறமே நல்லறம் போடுறான். இதெல்லாம் பார்த்து பிள்ளைக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவியா? அதை விட்டு சமையல் ஷோ பார்த்துன்னு சாவடிக்கிற நீ. டேய், உனக்கு என்னடா வயசாயிடுச்சு? கல்யாணத்துக்கு நான் 5 வருஷம் போட்டுமே. 5 வருஷமா? அப்புறம் எதுக்கு கல்யாணம்? உன்னெல்லாம் நம்பின்னு இருந்தான்னு வை, காலகாலத்துல கூட உட்காந்து குக்கரி ஷோ நடத்த வேண்டியதான், குடும்பம் நடத்த முடியாது. இப்ப என்ன கல்யாணம் தானே, வீடு பாத்துக்கலாம். யார? டேய், நம்ம கருப்புசாமி வீட்டுல கனகான்னு ஒரு பொண்ணு இருக்காப்பா. பார்க்க சுமாரா இருப்பா, ஆனா நல்லா சமைப்பாடா. அதெல்லாம் வேணாம், நானே பார்த்துட்டேன். கனகாவியா? இல்ல நைனா, இது வேற. என்னடா சொல்ற? ஆமா நைனா, எனக்கு ஓகே, அவளுக்கு ஓகே இல்ல. அவளுக்கு ஓகே ஆகும்னு தோணுது. ஒருவேளை அவளுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, உனக்கு ஓகே. ஒருவேளை உனக்கு ஓகே இல்லனா கூட எங்களுக்கு ஓகே ஆனா ஓகே. ஓகே ஓகே ஓகே. வீடா வாங்கினா துட்டு கொடுத்து வாங்க மாட்டானுங்க. தேனாம்பேட்டை வரீங்களா? போலாம், ஏறிக்கங்க. எல்லாம் போச்சையா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்தாங்க, எல்லாம் போச்சையா. நான் எப்படி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துவேன்? நல்லா யோசிச்சு பாருங்க பெரியவரே, இந்த ஸ்டாண்டு தானா? இந்த ஸ்டாண்ட் இல்லையா, அந்த தேகமுள்ள என் தம்பி. எல்லாம் போச்சு. என்ன சலீம், என்னடா பிரச்சனை? நம்ம தெருல ஆட்டோ பிடிச்சிருக்காரு, பணம் நகை எல்லாம் ஆட்டோலயே மிஸ் பண்ணிருக்காரு. 2 லட்ச ரூபாய் பணம், 25,000 நகை, எல்லாம் போச்சப்பா. தம்பி கல்யாணம் அப்படியே தம்பி, ஏகனப்பு தான் தெரியுது. பையன் ஆட்டோல அப்படியே விட்டுட்டு வந்து தம்பி. பெரியவரே, நீங்க எங்க ஸ்டாண்ட்ல இருந்தா உங்க பை மிஸ் ஆகவே ஆகாது. நாங்களே போலீஸ் சண்டை கொண்டு போய் கொடுத்துருப்போம். ஏதோ ரோடு முனையில இருந்தா சொல்றீங்க, அதான் யோசிக்கிறேன். டேய், நம்ம ஆட்டோ எதுவும் வெளியில போல தீனா. சதீஷ் வண்டி, மாரி வண்டி, குமார் வண்டி. தீனா, சதீஷ் மலைக்கு போயிருக்கிறாப்ல, மாரிக்கு லூஸ் மோஷன், அதனால அவன் வரல. குமார் ஏதோ சவாரியில இருந்தான், மயிலாப்பூர் சிக்னல்ல பார்த்தேன். குமார் வண்டினா போலீஸ் சண்டை கொடுத்துருப்பான். என் பொண்ணு கல்யாணமே அதை நம்பிதான் போயிருக்கு. கவலைப்படாதீங்க, நாங்க மீட்டருக்கு மேல 5க்கும் 10க்கும் ஆசைப்படுவோமே தவிர அடுத்தவங்க பொருளும் ஆசைப்பட மாட்டோம். பசங்களை விட்டு தாட சொல்றேன், ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஊட்டாண்ட சொல்லி அனுப்புறான். ஆமா, ஊடுங்க. குமரேசன் விட்டுட்டு தம்பி. அகிம்சை குமரேசன் ஊட்டாண்டியா? பட்டாணி கடை பக்கத்துல. ஆமா தம்பி. சரி, கவலைப்படாம போங்க, நாங்க தேடி பாக்குறோம். உங்களை நம்பிதான் தம்பி இருக்கேன், என் குடும்பமானத்தை காப்பாத்துங்க தம்பி. நம்ம கிட்ட நயா இருக்கு, கடவுளை நம்புங்க. ஆமா, ஏதோ அடையாளம் இருக்கு ஆட்டோல? சரியா ஞாபகம் இல்ல தம்பி.
ஆனா பாபா போட்டோ இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு தம்பி. பாபா காப்பாத்து இருப்பாங்க. அந்த பாபாவே சொந்தமாக தம்பி. அவர் ஊட்டாண்ட சரி ஏறுங்க. பெரியவரே பயப்படாம போங்க, பாபா கைவிடவே மாட்டாரு. சரி தம்பி. பயப்படாம போங்க. டேய் அவங்கள்ட்ட துட்டு எதுவும் வாங்காத. யார் வண்டியா இருக்கும்? காலையில சப்வே ஸ்டாண்ட் வண்டி இந்த வழியா தான் போச்சு. மகேஷ் வண்டி கூட இப்பதான் போச்சு. அண்ணே எல்லா ஸ்டாண்டுக்கு தகவல் கொடுங்க. பொருள் யார்கிட்ட இருந்தாலும் ஸ்டேஷன்ல கொடுக்க சொல்லுங்க. சரி தம்பி. சலீமே எல்லார்ட்டையும் ஃபோனை போட்டு விசாரி. என்ன? சரி தினா. ஹலோ என்ன தீனா ஒரே பரபரப்பா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை குமார், பெரியவர் ஒருத்தர் பொண்ணு கல்யாணத்து வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஆட்டோவில் விட்டுக்கிறாரு. அதான் தேர்னுக்குறோம். அட பாவமே. ஆமாம் நீ எங்கேருந்து வர? காலிலேருந்து ஆளையே காணோம். அது நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சா, நல்ல தலைவலி, அதான் இப்போ தான் ஆட்டோ எடுத்துன்னு வரேன். வீட்டில் இருந்தா வர? ஆமாம் தீனா இப்போ தான் கிளம்பி வரேன். ஆமாவா? என்ன தீனா ஆட்டோவே சுற்றி பார்த்துனுக்குற? ஏதோ மாறிக்கிற மாதிரி இருக்குதா? ஆட்டோவில் எதுவும் மாறலையே. நான் ஆட்டோன்னு சொல்லவே இல்லையே. ஏதோ மாறி இருக்குது. அது ஆட்டோலையா இல்லை உங்ககிட்ட இருந்தான்னு தெரில. என்ன தீனா சொல்கிற? காலைல இருந்து நீ சவாரி போகல. போகலடா. பின்னாடி இந்த சாமி ஸ்டிக்கருங்க. என்ன சாமி? என் வண்டியில் எதுடா ஸ்டிக்கரு? உண்மையை சொல்லு குமார், உனக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு தெரியும். காலைல நீ தானே சவாரி ஏத்தன. நான் போகலடா. கேட்டனா இருக்க பொய் சொல்ற? உன்னை மயிலாப்பூர்ல பாத்துருக்கானுங்க. கேட்டா சவாரியா போலன்ற. உன் வண்டிக்குள்ள ஸ்டிக்கர் ஒட்டினது எங்க அப்ப. கேட்டா ஸ்டிக்கரே இல்லன்ற. உண்மை சொல்லு, அந்த பெரியவரை நீ தானே சவாரி ஏத்தன? எனக்கு எதுவும் தெரியாது தீனா. ஏய் ஏடி பொய் சொல்றியா? எப்படா கத்துக்கிட்ட? எப்படா கத்துக்கிட்ட? எங்க கத்துக்கிட்ட? திருடியா? 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 ஏடி பொய் சொல்ற? எங்கடா வச்சிருக்க? யோ ஏதோ பிரச்சனை போல தெரியுது. வண்டியோட ஓரங்கிட்ட சொல்றேன்ல. என்னடா எங்க சண்டை? வாங்கடா இப்படி. ஏய் இப்படி வாங்கடா. என்ன ஐடியாஸ் நீங்கன்னு வரீங்க? சீக்கிரம் வாங்கடா. ரோட்டில் ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டையா சார்? ஆயுத பூஜைக்கு நாங்கள் டாமா போடுறோம் சார். அதுக்கு ரிஹர்சல் இல்லை மச்சான். நடு ரோட்டில் ரிஹர்சலா? உன்னை அவன் அடிக்கல சார்? கலாயாதீங்க சார், நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. நான் ஏன் சார் அடிச்சுக்க போகிறேன்? ஏய் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு வருவீங்கல்ல, அன்னைக்கு தெரியும்டா யார் அண்ணன் யார் தம்பின்னு. அப்போ பார்த்துக்கிறேன். போங்க போங்க வண்டி எடு. அண்ணன் தம்பி அக்யூஸ்ட். உண்மை சொல்டா. சொல்டா உண்மையா? ஆமாடா, விஜய் கல்யாணத்துக்கு ஆகும்னு நான் தான் எடுத்து வச்சிட்டேன். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குடா, அதுவும் நம்ம தங்கச்சி விஜய் மாதிரி தானடா. வாடா. தயக்கமாக இருக்குது மச்சான். எடுக்கும்போது தயக்கம் இல்லை, கொடுக்க என்னடா தயக்கம்? பட ஐயா. என்ன உள்ள வாங்க ஐயா, உங்க பணம் நகையெல்லாம் ஆட்டோலே விடு. என் பணம் என்ன? சாரதா சாரதா வாங்க. ஏங்க நம்ம நகை நம்ம பணம் ஐயா வந்து காப்பாத்தினுங்க ஐயா. என் காலையெல்லாம் ஐயா நீ மனுஷன் இல்லையா, தெய்வம். கடவுள் எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்ச மூத்த பிள்ளையா. யானுக்கிறீங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருட்டு இருட்டு உள்ள போ. இத குடிக்க கொண்டு வா. சீக்கிரம் வாமா. ஏமா கீதா சீக்கிரம் வாமா. என்னப்பா இவரு மனுஷன் இல்லம்மா, தெய்வம். நம்ம நகை பணம் எல்லாம் கிடைச்சிச்சுமா. அவ கால்ல விழுமா. ஐயா அதெல்லாம் வேணாங்க தம்பி, உங்களை பெத்தவங்க புண்ணியம் செஞ்சிருக்கணுப்பா. இந்தங்க தம்பி. குடு 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 குடு. நான் வரேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.
ரொம்ப நன்றிண்ணா. ஐயா, கோயிலுக்கு போய் முதல் பத்திரிகை சாமிக்கு வைக்க நினைச்சேன். ஆனா இப்ப நீதான்ப்பா என் சாமி. வாங்கிக்கோங்க தம்பி. முதல்ல பிடிக்க தம்பி. ஐயா வரேங்க. கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துருங்க தம்பி. நீங்களும் வந்துருங்கப்பா. சரிங்க ஐயா, ஏதாவது ஹெல்ப் பண்ண கேளுங்க, நாங்க இருக்கோம். இவர் செஞ்ச உதவியோட பெரிய உதவி வேற என்னப்பா இருக்கு? இந்த மாதிரி நண்பன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. இவர் மனசு இல்லப்பா, நான் கும்பிட சாமி. ஏய், இப்ப என்னத்துக்கு டீசல் ஆட்டோ மாதிரி குலுங்கி குலுங்கி அழுதுனுக்குறா? இல்லடா தீனா, நீ மட்டும் இல்லைன்னா என்னால் அந்த குடும்பமே அழிஞ்சிருக்கும்டா. விடு, அதான் கொடுத்தாச்சுல்ல. எவன் தப்பு பண்ணலாம்? தப்பு பண்றவன் மனுஷன், திருந்துறவன் சாமி. நீ சாமிடா. ஆமா மச்சான், நான் கூட கவனிச்சிருக்கேன். நம்ம குமார் அசப்ல அண்ணுமான் மாதிரி பண்ணா. டேய் குமார், கவலை விடு. விஜய் கல்யாணத்துக்கு உனக்கு பணம் கிடைச்சிருச்சு. எப்படா? அதான் வண்டி ஆர்சி புக் இருக்குல்ல, வச்சிடலாம். என் வண்டிக்கு ₹1 தேரும். என் வண்டிக்கு 50 ரூபா 60 ரூபா கிடைக்கும் மச்சான். அப்புறம் என்ன குமார், கவலை விடுறா. நாங்க இருக்கோம்டா, தைரியமா இரு. அழுவாத மச்சான், பார்க்க சகிக்கல.